நமஸ்காரம். இன்னைக்கு வீடியோ பதிவில் தாரதோஷம், களத்திர தோஷம் அப்படின்னா என்ன, ஜாதகத்தில் எந்த மாதிரியான தோஷங்களை இது ஏற்படுத்தும்ன்றதை பார்க்கலாம். இந்த களத்திர தோஷம், தாரதோஷம் பெரும்பாலும் திருமண பொருத்த காலத்தில் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம். அப்போது திருமண காலத்தில் பொருத்தம் பார்க்கும் பொழுது லக்னத்திற்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 3ஆம் இடம் உடன்படிக்கை ஸ்தானம், வசியஸ்தானம், 7ஆம் இடம் களத்திரஸ்தானம், இந்த இடத்தை முதல்ல முக்கியத்துவமாக பார்க்கணும். அப்போ 7ஆம் இடத்தை வைத்து சொல்லக்கூடியது தான் இந்த களத்திர தோஷம். பிரச்சனை, பிரிவினை, தாரதோஷம் இதையெல்லாம் சொல்லக்கூடியது இந்த 7ஆம் இடத்தை வைத்து சொல்லக்கூடிய இந்த தோஷமாகும். இது குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் பிரிவினை, விவாகரத்து போன்ற விஷயங்களை தரக்கூடியதாக இருக்கும். அது எந்த மாதிரி இந்த கிரகங்கள் அமைஞ்சிருந்தால் இந்த மாதிரி தோஷம் ஏற்படும்ன்றதை பார்க்கலாம். முதல் விஷயம், லக்னத்திற்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் நன்கு ஸ்தானபலம், ஆட்சி, உச்சம், நட்பு வீடுகளில் அமர்ந்திருப்பது. ரெண்டாவது விஷயம், லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி நட்சத்திர ஸ்தானம் பெற்று, நல்ல நட்சத்திரம் சாரம் பெற்று, ராகு கேதுடைய நட்சத்திரம்லாம் பெறாமல், பகை கிரகங்களுடைய நட்சத்திரங்கள்லாம் பெறாமல், நல்ல நட்பு நட்சத்திரங்களுடைய பெற்று நவாம்ச கட்டத்திலையும் ஆட்சி, உச்சம், நட்பு வீடுகளில் அமர்வது சிறப்பான விஷயம். மூன்றாவது விஷயம், வக்ரம் பெறாமல் இருப்பது. 7ஆம் அதிபதி வக்ரம் பெறாமல் இருப்பது ஒரு நல்ல அமைப்பு. நாலாவது விஷயம், ஒரு லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி அந்த இடத்திற்கு பகை கிரகமான 6, 8, 12ஆம் அதிபதிகளின் தொடர்பு பெறாமல் இருப்பதே மிக சிறந்த ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. இந்த அமைப்புகள் எல்லாம் இல்லாமல் இருந்தாலே திருமணத்தில் பிரச்சனை, விவாகரத்து, தோஷங்கள் ஏற்படாமல் இருக்கும். இந்த அமைப்புகள் இருந்து நடைமுறையில் முக்கியமாக 7ஆம் இடத்திற்கு மாரக, பாதக, அட்டம ஸ்தானாதிபதிகளின் தசாபுத்திகள் எல்லாம் நடக்குமானால், வாழ்க்கையில் திருமண காலத்தில் இந்த தசாபுத்திகள் நடந்தால் பிரச்சனை, பிரிவினை, விவாகரத்து போன்ற விஷயங்களை ஏற்படுத்தும். 11ஆம் அதிபதியினுடைய வலுவை பொறுத்து இருதார தோஷம் போன்ற விஷயங்களை ஏற்படுத்தும். அப்போ பொருத்தம் பார்க்கும் பொழுதே இந்த காலம் திருமணத்திற்குரிய காலமா, அல்லது திருமண வயது வந்த பிறகும் இவருக்கு திருமணத்துக்கு ஆகாத தசாபுத்திகள் நடைபெறுகிறதா அப்படின்றத பார்க்கணும். இப்போ உதாரணமாக மேஷ லக்னம், லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன் 2ஆம் இடத்தில் அமர்ந்தால் சிறப்பு, 3ஆம் இடத்தில் அமர்ந்தால் சிறப்பு, 10ஆம் இடத்தில் அமர்ந்தால் சிறப்பு, 7ஆம் இடத்தில் தனித்து அமர்ந்தால் களத்திர தோஷம், காரகோ பாவகநாஸ்தி என்ற கேந்திராதிபத்திய தோஷத்தை பெறக்கூடியதாக இருக்கும். அப்போ ரெண்டாவதா இந்த மேஷ லக்னத்துக்கு இந்த சுக்கிரன் எப்படி இருக்கணும்னா, இந்த சுக்கிர பகவான் கேதுவோடோ அல்லது வக்கரம் பெற்றோ இல்லாமல் இருப்பது சிறப்பு. மூணாவது விஷயம் என்னன்னா, இந்த மேஷ லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி இந்த செவ்வாய் குருவினுடைய தொடர்பு இல்லாமல் இருந்தாலே மிகச்சிறந்த ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். இதையெல்லாம் தாண்டி அம்சக்கட்டத்திலையும் இந்த மேஷ லக்னத்திற்கு பகை வீடுகளான குருவின் வீட்டிலேயோ, செவ்வாயின் வீட்டிலேயோ, சூரியன் வீட்டிலோ இல்லாமல் இருப்பது நல்ல ஒரு யோகா அமைப்புகளை இந்த மேஷ லக்னத்திற்கு ஏற்படுத்தும். மூணாவதாக, மேஷ லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியாக களத்திர ஸ்தானாதிபதி சுக்கிரன் என்ற துலாம் மனைக்கு மாரக, பாதக ஸ்தானம் சொல்லக்கூடிய விருச்சகம், மேஷம், சிம்மம் இந்த ஸ்தான வீடுகளினுடைய தொடர்பு பெற்ற தசாபுத்திகள் நடைபெறாமல் இருக்கணும். அப்போ எந்த பெரிய வலுவா பெற்று ஒரு ஜாதகம் இருந்தாலும், 7ஆம் அதிபதி எவ்வளவு வலுப்பெற்று இருந்தாலும் இந்த தசாபுத்தி தான் நற்பலன்களையும் கெடுபலன்களையும் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ 7ஆம் அதிபதிக்கு பாதகமான தசாபுத்திகள் நடக்குமானால் அது திருமணத்திற்கு சாதகமான காலம் அல்ல. திருமண வயது வந்த பிறகும் இந்த தசாபுத்திகள் நடக்குமானால் அந்த காலத்தில் முறையான சாந்தி, ஹோம பூஜைகள், பரிகாரங்கள், நன்கு சேர்க்கையுடைய இந்த தோஷமுடைய ஜாதகத்திற்கு பொருத்தமான இன்னொரு ஜாதகத்தை இணைப்பது சிறந்த பரிகாரமாக இருக்கும். அப்போ என்ன கிரகம் இருக்கிறது, அதற்கு எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளும், சாந்தி, பிரீத்தி ஹோமங்கள் செய்து கொள்வதும், நவக்கிரக ஹோம பரிகாரங்கள் செய்து கொள்வதும் சிறந்த ஒரு அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி பொருத்தம் இணைக்கும் பொழுதும் அவர்களுடைய வரக்கூடிய பெண்ணுடைய ஜாதகமோ ஆணுடைய ஜாதகமோ பொருத்தம் பார்க்கும் பொழுது நல்ல காலங்கள் அமைந்திருக்கிறதா, அவர்களுடைய ஜாதகத்தில் திருமணஸ்தானம், களத்திரஸ்தானம் வலுவாக இருக்கிறதா, 2ஆம் தாரம் இல்லையா அப்படிங்கிறத பார்த்து இணைச்சு வச்சா இந்த களத்திர தோஷம், பிரிவினை, பிரச்சனை போன்ற விஷயங்கள் பெரிய அமைப்புகளில் போகாமல் தெய்வ அனுகிரகத்தினால நல்லபடியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும்.
அப்பொழுது பொருத்தம் பார்க்கும் பொழுதே இது அத்தனை விஷயங்களையுமே நம்ம கவனிக்கணுன்றது ரொம்ப முக்கியமானதாக விஷயம். மேலும் இதே மாதிரி நிறைய ஜாதக விஷயமான கருத்துக்களையும் ஜாதக ரீதியான செய்யக்கூடிய ஹோமங்கள், பரிகாரங்கள், அடுத்தடுத்த ராசிகளுக்கான தோஷ அமைப்புகளும் யோக அமைப்புகளையும் பற்றி அடுத்தடுத்த வீடியோகளில் தொடர்ந்து பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஹோமங்கள், பரிகாரங்கள், பூஜைகள் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய சுய ஜாதகங்களை பார்க்கறதுக்கு நேராக வரணும்னா கீழே இருக்கக்கூடிய முகவரிக்கு வந்தாலும் சரி, அல்லது ஆன்லைனில் பார்த்துக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும்.